வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி பயனியரிங்கில் நாட்ஸில் ஆஸ்பர் APRO படி என்ன நாட்ஸ் இருக்குது, என்ன லேஷிங்ஸ் இருக்குது, இவைகளினுடைய பெயர்களை மொத்தமாக ஒரே காணொளியில் சொல்லி இந்த காணொளியிலேயே அந்தந்த நாட்ஸுக்கான லிங்க்கையும் இணைச்சிட்டா படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய அடல்ட்ஸுக்கு அல்லது ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு ஒரே காணொளியிலே எல்லா வீடியோவையும் எல்லா நாட்ஸினுடைய வீடியோவும் உங்களால் பார்த்துட முடியும். அதற்காக இந்த காணொளியில் அப் டு திவித்திய சோப்பன் வரைக்கும் உள்ளது. திவித்திய சோப்பன் தனியாக காணொலியாக போடுவோம். பிரதம் சோப்பன் நாட்ஸு, திவித்திய சோப்பன் நாட்ஸ், இவைகளுடைய பெயர்களையும் படங்களையும் காமிச்சு அந்த நாட்டுக்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் இந்த வீடியோவில் இருந்தபடியே அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோவுக்கு உங்களால் வர முடியும். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ இது மாதிரி போடுறதால யாருக்கு யூஸ் ஆகும்னா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கவுட் மாஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். குறிப்பாக பேசிக் ட்ரைனிங், ஸ்கவுட் மாஸ்டர் ட்ரைனிங் வராங்கள்ல, அவங்களுக்கு, அட்வான்ஸ் கோர்ஸ் வர்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால இப்போ பிரதம் சோப்பன் ஸ்டேஜில் என்னென்ன நாட்ஸ் இருக்குங்கிறத பற்றி வரிசையாக படிப்போம். முதல்ல விப்பிங் அப்படிங்கிறது, நுனி வரிதல்னு பேர். இந்த படத்தை பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய நாட்டிங் ரோப்லேயும் 2 எண்ட்லேயும் இது மாதிரி விப் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் விப்பிங், நுனி வரிதல்னு பேர். இதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஃப் நாட், படி முடிச்சின்னு பேர். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே கயிற்றினுடைய 2 நுனிகளை இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ரீஃப் நாட்டு. அடுத்தது ஷீட் பெண்ட், தூளி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. 2 கயிறுகள், குறிப்பாக திக்னஸ்ஸு பெருசு சின்னதாக இருக்கக்கூடிய 2 கயிறுகள், அல்லது ஒரு துணி அல்லது ஒரு கயிறு இணைக்கிற மாதிரி, இது மாதிரியான ஒரு முடிச்சுக்கு பேர் ஷீட் பெண்டுன்னு பேர். இதனுடைய படத்தை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது க்ளவ் ஹிட்ச். க்ளவ் ஹிட்ச்னால் ஒரு கயிற்றினை ஒரு சப்போர்ட்டோடு இணைச்சி கட்டுறது. ஒரு கம்பியில் கட்டுறது, ஒரு முளைக்குச்சியில் கட்டுறது, ஒரு மரத்தில் கட்டுறது, இதுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த முடிச்சுக்கு பேர் க்ளவ் ஹிட்ச் அப்படின்னு பேர். அடுத்தது ஷீப் ஷாங்க், ஆட்டிடையர் முடிச்சு, மேய்ப்பர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நீளமாக இருக்கக்கூடிய கயிறை வெட்டாமல் சுருக்கிறதுக்கு பயன்படுறது, சின்னதாக்கிறதுக்கு பயன்படுறது ஷீப் ஷாங்க். அடுத்தது ஃபிஷர்மேன் நாட். இந்த படத்தை பாருங்கள். வழுக்கக்கூடிய கயிறு, ஈரமாக இருக்கக்கூடிய கயிறு, 2 கயிறு இருக்குன்னா 2ஐயும் இணைக்கணும்னா இந்த நாட்டு தான் போட்டு இணைப்பாங்க. அடுத்தது பவுலின். பவுலின்னா ஒரு நீளமாக இருக்கக்கூடிய கயிற்றில் ஒரு நுனியில் சுருங்காத வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிச்சு, அதுக்கு பேர் பவுலைன். உயிர்காக்கு முடிச்சுன்னு பேர் சொல்லுவாங்க, வளைய முடின்னு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ரவுண்ட் டர்ன் அண்ட் 2 ஆஃப் ஹிட்சஸ், ஒரு முழு சுற்று 2 அரை கொலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அது எங்கே யூஸ் ஆகும்னா, டென்ட்டினுடைய கேலைனை பெக்கில் இழுத்து கட்டும்பொழுது இந்த ரவுண்ட் டர்ன் அண்ட் 2 ஆஃப் ஹிட்ச் போட்டு கட்டினா தான் ஈஸியாக டெய்லி லூஸ் ஆகிட்டா ஈஸியாக டைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு முடிச்சுக்கு பேர் ரவுண்ட் டர்ன் அண்ட் 2 ஆஃப் ஹிட்சஸ்ன்னு பேர். அடுத்தது திவித்திய சோப்பன் நாட்ஸ் பார்த்திங்கன்னா டிம்பர் ஹிட்ச் அப்படின்னு பேருங்க, மரத்தொடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் க்ளவ் ஹிட்ச் மாதிரி ஒரு கயிறை மரத்தில் இணைச்சி கட்டுறது தான். டயகனல் லேஷிங்னு ஒரு லேஷிங் போடும்போது டிம்பர் ஹிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த லேஷிங் போடுவாங்க. அடுத்தது ரோலிங் ஹிட்ச், உருளும் தொடுப்புன்னு பேர். ஒரு கயிறு இருக்குன்னா அந்த கயிற்று மேலே இன்னொரு கயிறை போட்டு கட்டி அந்த பவர் ஆஃப் புல்லிங், அந்த டைரெக்ஷனை மாற்றுறது, அதுக்கு பயன்படக்கூடிய இந்த முடிச்சுக்கு பேர் ரோலிங் ஹிட்ச் அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள், இதுதான் மேர்லைன் ஸ்பைக் அல்லது லீவர் ஹிட்ச்னு பேர். ஒரு கயிற்றினுடைய நடுவில் ஒரு வளையத்தை ஏற்படுத்தி ஒரு முடிச்சை உண்டாக்கி ஏணிகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. விதவிதமான கேட்ஜஸ் பண்ணிக்கலாம், கேட்ஜஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மார்லைன் ஸ்பைக் யூஸ் ஆகும். ரோப் லேடர் செய்கிறதுக்கு இந்த மார்லைன் ஸ்பைக் யூஸ் ஆகும், பார்த்துங்க. அடுத்தது ஃபிகர் ஆஃப் 8 நாட், ஒரு கயிற்றினுடைய நுனி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்ஸ் போடுவாங்க. தம் நாட்டு மாதிரி ஃபிகர் ஆஃப் 8 நாட் அப்படின்னு ஒன்று. இவைகள் தான் நாட்ஸ் பொறுத்தளவில். இதெல்லாம் லேஷிங்ஸ். என்னென்ன லேஷிங்ஸ் இருக்குன்னா, பிரதம் சோப்பன் ஸ்டேஜில் என்ன வருது, ஷியர் லேஷிங், மார்க் 1 மார்க் 2ன்னு வருது. நேர்கட்டு
ஃபஸ்ட்டு டைப்பு, ரெண்டாவது டைப்பு, 2 டைப் இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்கும், செகண்ட் டைப் எப்படி இருக்கும். இது எப்படி போகிறதுங்கிறத லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து திவித்திய சோப்பன் நிலையில் உள்ள லேஷிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் லேஷிங், சதுரக்கட்டு, 2 கழிகளை இணைச்சி கட்டுறது, பந்தல் கட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பயன்படுறது இந்த ஸ்கொயர் லேஷிங் தான். அடுத்தது ஃபிகர் ஆஃப் 8 லேஷிங். ஆமாம், 3 கழிகளை இணைச்சி போடக்கூடிய ஃபிகர் ஆஃப் 8 லேஷிங். ஈஸி சேர் போடுறது, 10 மினிட்ஸ் டவர் போடுறது, இது மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிகர் ஆஃப் 8 லேஷிங் போடுறதுக்கு ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அத்தனை நாட்ஸு வீடியோஸனுடைய லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முழுமையாக ஒரே காணொலியில் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு, பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கும். முகாமில் இருக்கக்கூடிய அடல்ட் ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், அவங்க சொல்லி கொடுக்குறத நல்லா உள்வாங்கிக்கிட்டு, ட்ரெயினர் சொல்லி கொடுக்குறத உள்வாங்கிக்கிட்டு, உங்கள் ஓன் ஸ்பீடுக்கு நீங்கள் டென்ட்லேயோ அல்லது பின்னாடியோ வந்து உட்காந்து இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொலியில் முகாம் தொடர்பான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.